കർത്താവേ ആഴത്തിൽ നിന്നുമിപ്പോൾ ആർത്തനായി കേഴുന്നു പാപിയാം ഞാൻ. കർത്താവേ എൻ ശബ്ദം കേൾക്കേണമേ, അൻപോടൻ പ്രാർത്ഥന കൈക്കൊള്ളണേ. പാപങ്ങളെല്ലാം നീ ഓർത്തിടുകിൽ, ആർക്കുള്ളൂ രക്ഷയി പാരിടത്തിൽ. പാപങ്ങളെല്ലാം നീ ഓർത്തിടുകിൽ, ആർക്കുള്ളൂ രക്ഷയി പാരിടത്തിൽ. ഞങ്ങൾ തൻ പാപങ്ങൾ പോക്കിടുന്ന കർത്താവേ നിന്നെ വണങ്ങിടുന്നു. കർത്താവേ ആഴത്തിൽ നിന്നുമിപ്പോൾ ആർത്തനായി കേഴുന്നു പാപിയാം ഞാൻ. அப்ப எங்கடா போய் கிடந்த இவ்வளவு நேரம்? இது கிட்டான் பட்டபாட എനിക്കറിയാൻ செல்வண்ணா. என்னடா புரியுற மாதிரி சொல்லு. இல்லண்ணே, இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா பெரிய கஷ்டம் கிஷ்டம், அதுவும் கேரளாவில் என்ன சொல்லணும்? அண்ணே அது வந்து உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மெதுவாக ஏறி வாடான்னு. இல்லைண்ணே, சரக்கு இருக்க விதத்தில். சரி சரி, ஏதாவது பண்ணித்தல, முதல்ல சரக்கு ஊத்த. தம்பி என்னண்ணே, நான் எல்லாம் எவ்வளோ சுட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கனாவோ தெரியுமா? ஜெயிலா? பயந்துட்டியா? 10 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் நிற்கிறேன். 2 வாட்டி தான் போலீஸ் பிடிச்சிருக்கு. எப்படி என்ன இவ்வளோ நாளா? பிளான்டா, எல்லாமே கரெக்டாக டைமிங்காக பிளான் பண்ணுறோம். എന്നിട്ട് രണ്ടുപേർക്കും പോലീസ് പിടിച്ചു. என்னடா ஏதோ சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே, 2 வாட்டி சொதப்பே சொல்லலையா? டே அதில் சப்ப மேட்டடா. ஒரே மாதிரி கூட இருக்கிறவங்க தான் சொதப்படுறது. அப்படி சொதப்பினாலும் எஸ்கேப் ஆகிற வேலை அண்ணனுக்கு தெரியும். அண்ணா நான் அப்படி ஒன்றும். ஆனா உன்னை சொல்லலடா, ஒன்றை மாதிரி புதுசாக வேலைக்கு வர்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா? அடா போங்கண்ணே, நாங்கள்லாம் இங்கே நிறைய அடிச்சிருக்கு. ஆனால் பெருசாக ஒன்றும் மாட்டலை. அதுக்கானே அண்ணன் வந்திருக்கேன். நான் சொன்ன என்னாச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ரோச்சும் காலையில் மார்னிங் வாக்கு கிளம்புறாங்க. எத்தனை மணிக்கு? தினமும் காலையில் 5:30க்கு கிளம்புறாங்க. ஆனால் நாளை சண்டே இல்லை, சர்ச்சுக்கு போனாலே 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு தான் திரும்பி வருவேன். அப்படியா? ஆனாண்ணே அந்த வீடு ரொம்ப பெருசு, ஆனால் கேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தானே அங்கே ஏறுறத. இந்த மாதிரி சில்லறை எல்லாம் அடிக்கிறது நிப்பாட்டிட்டு பெருசாக அடிக்க போகிறோம். ரொம்ப ரிஸ்க்குண்ணே. பிளானிங் ஏதாவது மிஸ் ஆடிச்சுன்னு வை மாட்டிக்குவேன். எப்படி மாட்டிக்கோண்டா? அண்ணன் பிளான்ல கையை வச்ச மொத்தத்தை அடிச்சிடுவான்.
முதல்ல இதை பாரு. இது ரோஹிச்சோட வீடு. இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வழி. இந்த மாதிரி இன்னொரு வழி வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. பின்னாடியா? அதுக்கு பக்கத்தில் தோ இந்த இடம். இங்கே தான் நீ நிற்க வேண்டியது. அங்கிருந்து பார்த்தா ரோஹிச்சோட வீட்டுக்கு முன்னாடி போர்ச்சில் வண்டி நிற்கிறத பார்க்கலாம். அப்போ நீங்கள் நான் வந்து முன்னாடி இருக்கிற வழியில் தோ இந்த இடம், இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கே. என்னடா? ரோஜு உங்க முன்னாடி தானே போகிறது. அவன் உங்களை பார்க்க மாட்டாங்களா? சப்ப அவன் பார்க்கறதுக்கு நான் அவன் முன்னாடியே நிற்க போகிறேன். டே தம்பி, சொதப்பிடாதுடா, மாட்டிட்டு வை, சத்தேண்டா. அப்படியொன்றும் இல்லைண்ணே. ரோஹிச்சா வந்து இந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கு. இந்த ஒத்த அடி போதும் நமக்கு வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஆமாண்ணா, இந்த வாட்டி சொதப்புக்கு சான்ஸே இல்லை. இங்கே பார், நீ சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடி கார் போடிச்சு வருவேன். என்ன எங்கே பார்த்தோம், நீ பின்னாடி இருக்கிற செவரை தாண்டி வரணும். சரிண்ணா. நம்ம டூல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குண்ணா. அப்புறம் தூங்குற வழியை பாரு, காலையில் கிளம்பணும். டேய், நீ இந்த வழியா போ, நான் இந்த வழியா போறேன். டேய் பார்த்து போ. சரிண்ணா. எவ்வளோ பெரிய வீடுண்ணே, நம்மளால எவ்வளோ அடிக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் அடிக்கலாம்டா. உங்க செலக்ஷன் சூப்பர் அண்ணே. எப்படி என்ன? ஏய், எவ்வளோ பண்ணியிருக்கு, இது பண்ண மாட்டோமா? ഇവിടെ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. இவன் எங்க போயிட்டான்? டேய், ஏய், சும்மா பார்த்துக்கிட்டு நிற்காத, பணம் எங்க இருக்குன்னு தேடுறான். டேய், நீ இங்கே பாரு, நான் மேலே பார்க்குறேன். ஒரு வேளை பெட்ரூம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தேடுறா.
டேய் என்னடா பண்றீங்க? காலையில பதி தாங்க முடியலண்ணே. சப்ப அவன் இருக்கிற டைமில் கிடைச்ச எடுத்து எஸ்கேப் ஆகிற வேலையை பார்க்காம நக்கிக்கிட்டு இருக்கியா நீங்க? இல்லை மேலே வாடா. வித்தியாசமான ஆளு போல இருக்க. ஏழாவது இது என்னது? சப்ப உன்ட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்க கதவை மெதுவா சாத்துறான்னு. கை தட்டடிச்சுண்ணே. நாம இங்க தங்கறதுக்கு வரல. டேய் சத்தம் கட்டி யாரா வந்துருச்சுன்னா இல்லை அங்க இங்க பார்க்காம அந்த ஹீரோக்குள்ள பாடுறா. இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த ரோஹிச்சை எல்லாம் எங்கே கொண்டு வச்சிருக்கானோ? அவன் பெரிய கில்லாடிடா. எல்லாம் சேஃபாக பேங்கில் தான் இருக்கும். டேய் அந்த பேப்பர் எடு. கொடுறா. மலையாளமா? படி. എല്ലാവരും ഞങ്ങളോട് ക്ഷമിക്കണം. പിടിച്ചു നിൽക്കാൻ ഇനി മറ്റൊരു മാർഗവുമില്ല. എന്നാൽ കഴിയുന്ന വിധം എല്ലാ വഴികളും ഞാൻ നോക്കി. പക്ഷേ ബിസിനസ്സുകളെല്ലാം തകർന്ന് സ്വന്തമായൊരു വീട് പോലും ഇല്ലാത്തവന് ആരിനെയും കടം തരാനില്ല. നാട്ടുകാരുടെ മുന്നിൽ ഞാൻ വലിയ അഭിമാനം. പാരമ്പര്യമായി സ്വത്തുവകകൾ ഉള്ളവൻ, ആര് ചോദിച്ചാലും വാരിക്കോരി കൊടുക്കുന്നവൻ. ഇതെല്ലാം തകർത്തെറിഞ്ഞ് അവരുടെ മുന്നിൽ കടം കയറി ജീവിക്കാൻ എൻ്റെ അഭിമാനം എന്നെ അനുവദിക്കുന്നില്ല. ഉള്ളതെല്ലാം ഞാൻ തൂപ്പടിച്ചു. എനിക്ക് മുൻപരിചയമില്ലാത്ത ബിസിനസ്സുകൾ ചെയ്ത് എല്ലാം നഷ്ടപ്പെടുത്തി. ചെയ്തു പോയ തെറ്റുകൾക്കെല്ലാം ഞാനിപ്പോൾ പശ്ചാത്തപിക്കുന്നു. ഇപ്പോൾ കടവും കടത്തിന്മേൽ കടവും മാത്രം. ഈ വീട് പോലും ഇപ്പോൾ എൻ്റേതല്ല. ഇവിടെ വരുന്ന ഓരോ ഫോൺ കോളും ഞങ്ങളുടെ നെഞ്ചെടുപ്പ് കൂട്ടി കൊല്ലാതെ കൊല്ലുകയാണ്. റോഹിച്ചൻ എന്ന ഈ പണക്കാരനെ മാത്രം കണ്ടുകൊണ്ടാണ് നിങ്ങളെല്ലാം എനിക്ക് പൈസ കടം തന്നതെന്നറിയാം. നിങ്ങളെല്ലാവരോടും ഇന്ന് രാവിലെ 8 മണിക്ക് ഇവിടെ വരണമെന്ന് പറഞ്ഞത് നിങ്ങളുടെ കടം തീർക്കാനല്ല, ഈ വിവരം അറിയിക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ്. ഞാനും ത്രേസ്യയും പോകുന്നു. ഇനി ഒരിക്കലും തിരിച്ചു വരാൻ കഴിയാത്ത ലോകത്തേക്ക് എന്നേക്കുമായി. என்னடா அண்ணே இங்கே ஒன்றும் இல்லைண்ணே. அவனும் பொண்டாட்டியும் தற்கொலை பண்ண போயிருக்கு. லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கு. டேய் என்னடா சொல்றேன்? ஆமாண்ணே, இங்க பார், நிறைய பேருக்கு வட்டி ஒருக்கு வக்கில்லாம அவன் தற்கொலை பண்ண போயிருக்கு. என்னத்த மைத்தே போடுங்கிறதுக்கு இங்க வந்தேன். ஏய் இனி இங்க நிக்க வேணாம். போலீஸ்காரங்களும் வட்டிக்காரங்களும் அவன் எழுதுற மாதிரி பிடிச்சோ வந்துடுவாங்க. நாம மாட்டிக்குவோம். ஆமாண்ணே, முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகும். காலில் எவன் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல. அண்ணே துறக்க மாட்டேங்குது. ஐயோ ஒன்னே எல்லாம் கூட வச்ச என்ன சொல்லலாம்டா. தள்ளு. ஏய் அந்த டூலை எடு. அண்ணே அது வந்து என்னடா? அது கீழே ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குண்ணே.
என்னடா கனவு கண்டுடுச்சுண்ணே. கனவு? உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், டேய் சொதப்பாடான்னு கேட்கல. இப்போ உங்கூட எல்லாம் இங்கே உட்கார வேண்டிய போச்சு. ஐயோ என்ன கொடுமைடா இது. அட போங்கண்ணே, நாங்கெல்லாம் இங்கே நிறைய அடிச்சிருக்கு. சப்ப இன்னொரு வாட்டி நீ அடிச்ச சொன்ன மவனை உன்னை உதச்சா கொண்டுடுவேன். அண்ணே, எங்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. நம்ம ரோஹிச்சன் வீடு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு. அடிச்சா பல வருஷத்துக்கு சேரும். யார் அடிச்சா? நம்மளா இல்ல போலீஸா? சோ மெதுவா பேசுனே, யாராவது கேட்டா பிளான் லீக் ஆட போகுது. ஐயோ கட் பண்ணியா, இவன் தொலை தாங்க முடியல. Okay, cut it. Pack up.